அரசியல் கட்சி தலைவர்கள்லேருந்து சினிமா தரப்புலேருந்து எல்லாருமே வந்து ஆதரவுகளை கமல் அவர்களுக்கு தெரிவிக்கிறாங்க. விஜய் அவர்கள் இது வரைக்கும் ஒரு ட்விட்டரில் ஒரு லைன் வரி கூட அவர் கட்சி ஆரம்பித்து வருமானத்துக்கு தரமா அதை வந்துருக்காங்க அரசியலுக்கு. இப்போ அடுத்து வந்து இந்த பணநாயகன் ஜனநாயகன் தாய்மொழி தமிழ் தமிழ் தமிழ்னு அதெல்லாம் கொள்கையெல்லாம் வச்சிருக்காரு. மொழிக்கு சிறப்பு துபாகூர்மா இந்த அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுறதுக்கு பணம் சம்பாதிக்க கோடி கோடியா. இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறமே தலைமை ஒரு கேடுகட்ட ஒரு விஜய் மனுஷன் நம்ம வச்சாத்தனம். விஜய் வந்து ஒரு வியாபாரம் தோல்வி அடையுது, மார்க்கெட்டில் டவுன் ஆகிட்டே இருக்குது, பணம் முடிய போகுது, வயசாகி போச்சு. நம்ம இப்போயே மார்க்கெட்டில் இருக்கும்போது ஜம்ப் அடித்தாதான் உள்ளே போய். பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் கடுமையான தண்டனை பெண்களாலேயே இந்த தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. முழுக்க முழுக்க ட்விட்டர்லேயே அரசியல் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு தான் அந்த ட்விட்டர் அரசியலை கூட இதுக்கு வந்து அரசியல் அவர்களுக்கு வந்து பெண்களை பற்றியோ இல்லை நடக்கக்கூடிய தவறுகளை கண்டிக்கிறது குறித்து அது குறித்து குரல் கொடுப்பது, அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதால் அரசியல் தெரியாத அவரை போட்டு ஏன் அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறீங்க? அவர் பாட்டுக்கு வந்து நோட்டு புத்தகம் கொடுத்தாரா? டேக் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஃபர்ஸ்ட் லைன் ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் உமாபதி கிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டை தாண்டியும் மாநில ரீதியாக மொழி ரீதியாக ஒரு மிகப்பெரும் பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. தமிழ்னு பேசின புதிதாக கட்சி ஆரம்பிச்சிருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்கார். யார் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். சரி, இவரை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இந்த தக் லைஃப் இஷ்யூவில் இது வந்து மாநில ரீதியிலான பிரச்சனையா, மொழி பிரச்சனையா வந்து வெடிக்குமா அப்படிங்கிற அளவுக்கு போய்கிட்டு இருக்கு. கமல் அவர்களும் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காரு. அரசியல் கட்சியினரும் சரி, சினிமா தரப்புலையும் சரி, எல்லாருமே கமல் அவர்களுக்கு ஆதரவாக கருத்துக்களை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு நன்றி கூட சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். மன்னிப்பு கேட்பாரா? இது எங்கே போய் இது இல்லை, மன்னிப்பு அவரே ஏன் கேட்குறாரு? மன்னிப்பு அவர் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அவர் வந்து எப்படின்னா ஒரு இடத்துல விடுற காசு இன்னொரு இடத்துல பிடிச்சிருவார். ஏன்னா மன்னிப்பு கேட்டால் மிகப்பெரிய அவமானமாயிரும். இதுக்கப்புறம் வந்து அவர் தமிழ் உணர்வாளரோ, தமிழுக்காக இருக்காரோ, மலையாளத்துக்காக இருக்காரோ, அது வேறு விஷயம். கமலஹாசன் மன்னிப்பு கேட்க மாட்டார். ஏன்னா வந்து கேட்டார்னா அவருடைய டோட்டல் கேரியரே காலியாயிடும், படத்தோடைய இதுவும் காலியாயிடும். ஸோ அதனால் அவர் கேட்க மாட்டார். தெரியாத்தனமாக அவர் ஏதோ பேசிட்டாரோ அதை பிடிச்சி தொங்குறாங்க இப்போ. ஏன்னா அவங்களுக்கு ஒரு வைத்தறிச்சல், கடந்த காலத்துலேயும் கன்னட ஃபீல்டில் ஒரு வைத்தறிச்சல் இருக்குது. என்னென்னா தமிழில் உள்ள கமலஹாசன் படம், ரஜினிகாந்த் படம், அஜித் படம், விஜய் படம், இது எல்லாமே பெரிய அளவில் கொண்டாடப்படும். எம்ஜி ரோட்டில் உள்ள எல்லா தேட்டரில் 10-15 தேட்டரில் சிட்டியில் மட்டும் போடுவான். போட்டு 2-3 நாளில் கோடிகளை அள்ளிடுவாங்க. அது பக்கம் மைசூரில் ஓடும். அதுக்கப்புறம் தமிழ்நாடு பார்டரில் உள்ள கர்நாடகா ஏரியாவில் ஃபுல்லாக ஓடும். சரியா? இப்படி வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டை சம்பாதிச்சுறாங்க. ஆனால் கன்னட படம் தமிழ்நாடு பார்டரில் கூட ஓடாது. அப்போ அவங்க பார்க்குறான், நம்ம படத்துக்கு ஒரு 10 லட்ச ரூபா கூட வரமாட்டேங்குது, தமிழ்நாட்டில் 5 லட்ச ரூபா கூட வரமாட்டேங்குது. இவங்க வந்து ஒவ்வொரு படத்துக்கு 3 கோடி 2 கோடி 5 கோடின்னு அடித்து சம்பாரிச்சிட்டு போயிடுறாங்கன்ற அந்த வைத்தறிச்சலில் படங்களை வரவிடாமல் தடுத்துட்டு இருந்தாங்க. இல்லைனா மாமூல் வாங்கிடுவாங்க, அப்புறம் ஏதாவது பேசி சரி காசை கொடுத்து கரெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ என்னென்னா அந்த மாதிரி பண்ண முடியாதுன்றதை அங்கே உள்ளவர்கள் புரிந்து கொள்ளணுன்றதை அங்கே உள்ள ஃபிலிம் சாம்பருக்கு அது புரியுது. ஏன்னா கேஜிஎஃப்ன்ற ஒரு படம் தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட ஒரு 10-15 கோடி ரூபா வசூலாச்சு, 1, 2 சேர்த்து. அதே மாதிரி பான் இண்டியா படமாக இருந்த புஷ்பா தெலுங்கு படம், அதுவும் பெரிய அளவில் அமௌண்ட் அள்ளிச்சு. ஸோ இப்படி வந்து தெலுங்கு படம்லாம் இங்கே ஓடவே ஓடாது. ஆனால் புஷ்பா பார்த்திங்கன்னா பயங்கரமான கலெக்ஷன், தமிழ் படத்துக்கு விட அதிகமான கலெக்ஷன். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாகுபலி, இப்படி பல்வேறு படங்கள். அதே மாதிரி கர்நாடகாவிலேருந்து கேஜிஎஃப் வந்து ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். கன்னட படம்லாம் 1 கோடி 5 கோடிக்கு மார்க்கெட் ஆனாலே பெருசு. சிவராஜ்குமார் படம்லாம் 3 கோடி 4 கோடி, அவர் சம்பளம்லாம் ரொம்ப 25-40 ரூபா தான் வாங்குவாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டில் இப்போ அவங்க மார்க்கெட்டு வெளியே வந்திருக்கும் போது இது ஆபத்தான விளையாட்டை அவர்கள் விளையாடுறாருன்னு தான் சினிமாவை பொறுத்தளவுக்கு சொல்ல முடியும். கமலஹாசன் படத்தை தடை செஞ்சாருன்னா நாளைக்கு பான் இண்டியா படம் ஒன்று வந்ததுன்னா உள்ளே விட மாட்டாங்க. கர்நாடகா சினிமா சாம்பருமே வந்து இது வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் வெளியிடுவோம், நாங்கள் வெளியிடுறது ரெடியாக இருக்கோன்ற ஒரு அறிக்கை கூட ரெடியாக இருக்காங்க, மன்னிப்பு கேட்கணுன்றாங்களே, அதுதான பிரச்சனை. அதனால் கமலஹாசன் மன்னிப்பு கேட்க போகிறது இல்லை. மன்னிப்பு கேட்காமல் வெளியிட வேண்டும் என்றால் அவர்கள் வெளியிடட்டும்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலையில் தான் இருக்குது. கமலஹாசன் வந்து மன்னிப்பு கேட்டால் கமலஹாசனுடைய கேரியரே காலி. அதனால் அவர் கேட்க மாட்டார். இந்த விஷயம் வந்து அரசியலாக்கப்படுதா அப்படிங்கிறது தான். ஏன்னா இவங்க வந்து சரி மொழி பற்றில் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா
நீதிபதி வந்து உங்களுக்கு என்ன ஈகோவா? ஏன் மன்னிப்பு கேட்க மாட்டீங்களா? அதுல மன்னிப்புன்ற வார்த்தையே இல்லையே அப்படின்னு ரொம்ப கார்னர் பண்ற மாரி இல்ல இருந்துச்சு அவரோட. நீதிபதியோட தீர்ப்புல நம்ம தலையிட முடியலன்னா கூட, கோர்ட்ல நடந்த வாத விவாதங்கள்ல நடந்த விஷயத்த நம்ம பேசலாம். ஆனா நீதிபதி இதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இருக்கான்றத அவர் முதல்ல யோசிச்சு பார்க்கணும். இன்னொருத்தனை மன்னிப்பு கேட்க வைக்கிறதுக்கு எந்த நீதிபதிக்கும் அதிகாரம் கிடையாது. தண்டனை கொடுப்பதற்கும், விசாரணை நடத்துவதற்கும் வாத வாதங்களின் அடிப்படையில தான் அவர் பேசணுமே தவிர, அவர் சம்மந்தம் இல்லாத விஷயத்தெல்லாம் பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காருன்னா, சிவராஜ்குமார் இப்படி பேசுனா எனக்கு வருதுன்னா, அப்போ பேப்பரை பார்த்துட்டுலாம் நீங்க பேசுவீங்க அப்படின்னா, எப்படி ஒரு வழக்க விசாரிப்பீங்க? என்ற கேள்வி வருது. அதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஏற்புடையதல்ல. அவர் கேட்ட கேள்விகள் எதுவுமே தமிழ்ல இருந்து தான் அப்படியே ஒரு மொழியிலிருந்து நீங்க என்ன இன்னொரு மொழி. மொழி வல்லுனரா அப்படின்னு கேட்கிறாரு. அவர் மொழி வல்லுனரான்னு ஆ கேட்டா என்ன பதில் சொல்லுவாருன்னு இருக்குல்ல. மொழி வல்லுனர் அவர் தான் வந்து ஒரு பேசணுமா? ஒரு வழக்கறிஞர் இருந்திருப்பாரு, நீதிபதியா இருப்பாரு. அவர் என்ன மொழி வல்லுனரா அவரு? நம்ம என்ன கேள்விக்கு அண்ணா சொன்ன மாரி என்னன்னா, நீங்க ஒருத்தர நோக்கி ஒரு விரல காட்டுனீங்கன்னா, இன்னொரு விரல் உங்கள நோக்கி இருக்குன்றது தான் உண்மை. பேச்சுரிமை மறுக்கப்பட்டு பல நேரங்கள்ல நீதிமன்றத்த நாடி இருக்கு பல வழக்குகள். ஆனா நீதிமன்றத்திலே பேச்சுரிமை வந்து இந்த அளவுக்கு கேள்விக்குறியா இருக்கே சார். இல்ல அதாவது இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறமே, இது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமே இதெல்லாம் சாதாரணமாகிருச்சு இந்திய ம். அரசியல்ல. ஸோ அப்படிதான் நம்ம பார்க்க முடியுமே தவிர, இதெல்லாம் இப்படி ஆயிடுச்சுன்னா, ஒரு ஒரு தலைமை ஒரு கேடுகெட்ட ஒரு ஆட்சி நடக்குது அப்படிங்கும்போது, இப்ப ஒரு உடம்பு ஒருத்தர் இருக்காங்க. ஒரு காய்ச்சல் வந்துச்சுன்னா பல பகுதிகள் பாதிக்கப்படும். சளி பிடிக்கும், மூச்சு விட முடியாது, தலைவலிக்கும். அப்போ வந்து நீங்க வந்து ஒரு நோய் கொண்ட ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு இந்தியால. அப்படி இருக்கும்போது லிவர் பாதிக்கப்படும், கிட்னி பாதிக்கப்படும், ஹார்ட் பாதிக்கப்படும், எல்லாம் தான் பாதிக்கப்படும். ஏன்னா இந்த உடம்பு என்று சொல்லக்கூடிய இந்த தேசிய அரசியலே கேவலமா இருக்கு. இதுக்கு வந்து அ கமல் வந்து ஒரு ஒரு டாப் நடிகராவும் இருக்காரு. ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராவும் இருக்காரு. இது அரசியல் கட்சி தலைவர்கள்லேருந்து மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள்லேருந்து, சினிமா தரப்புலேருந்து எல்லாருமே வந்து ஆதரவுகள கமல் அவர்களுக்கு தெரிவிக்கிறாங்க. ஆனா வந்து புதிதாக கட்சி தொடங்கிய அ விஜய் அவர்கள், இதுவரைக்கும் ஒரு ட்விட்டர்ல ஒரு லைன் வரி கூட ஆமா. அவர் இதுவரைக்கும் கட்சி போடலையே! ஆரம்பிச்சு வருமானத்துக்கு தானம்மா வந்திருக்காப்புல அரசியலுக்கு. இப்ப அடுத்து வந்து பணநாயகன்னு ஒரு என்ன படம்? ஜனநாயகன். அந்த பணநாயகன், ஜனநாயகன் படம் வந்து பணம் வரணும்ல. அப்பதானே இவர் பணநாயகன் ஆக முடியும். அப்ப அத கன்னடத்துக்காரன் ஏதாவது வாய விட்டு அதையும் தடுக்கிறதுக்கா? விஜய்க்கு 10,00,00,000 லாஸ் ஆயி போயிரும். இல்ல தாய்மொழி, தமிழ், தமிழ், தமிழ்ன்னு அவ்ளோ அதெல்லாம் யார் உங்கள யார் கொள்கையெல்லாம் உங்கள வச்சிருக்காரே யாரும்மா நம்ப சார். சொன்னா? மொழிக்கு சிறப்பு அப்படின்னு இப்ப கொள்கையெல்லாம் வரைஞ்சிருக்காங்களே உங்கள அவங்க. யாரும்மா நம்ப சொன்னா அதெல்லாம்? ஏன் டுபாக்கூர்மா? அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுறதுக்கும், பணம் சம்பாதிக்கிறதுக்கும், கோடி கோடியா கொள்ளையடிக்கிறதுக்கு அரசியலுக்கு வராங்க. நீ அவன்கிட்ட போய் 4 ஃபோட்டோ வச்சுட்டா தமிழ் பற்று இருக்குன்னு அர்த்தமா? தாய்மொழி தமிழ் இங்க விமர்சிக்கப்படுகிறது. அதாவது தமிழ்ல இருந்து தான் வந்து கன்னடா, மலையாளம் இதெல்லாம் உருவாச்சுன்னு ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்றாரு. அது வந்து விமர்சிக்கப்படுகிறது, மன்னிப்பு கேட்கப்படுதுன்னா, அப்ப தமிழும் அங்க வந்து அசிங்கப்படுத்தப்படுற ஒரு ஏம்மா நிகழ்வு அது தான் அது. விஜய்லாம் ஒரு ஆளே கிடையாதும்மா. விஜய மனுஷனா மதிச்சா தானம்மா நீங்க? விஜய் வந்து எப்படின்னா, விஜய் வந்து ஒரு வியாபாரம் தோல்வி அடையுது. மார்க்கெட்ல டவுன் ஆகிட்டே இருக்கு. படம் முடிய போகுது. வயசாகி போச்சு. நம்ம இப்பயே மார்க்கெட்ல இருக்கும்போது ஜம்ப் அடிச்சா தான் உள்ள போய் ஏதாவது கூட்டணி கிட்டணி பேசி எம்எல்ஏ, எம்பி ஆகி ஏதோ ஒரு அமௌண்ட்ட போடலாம். டெல்லியில காசு வாங்கலாம். எலெக்ஷன் செலவு போக மீதி காசு ஆட்டைய போடலாம். ஒரு 5 வருஷத்துல நடிக்கிற காசு மொத்தமா ஒரே படத்த ஒரே எலெக்ஷன்ல வாங்கிடலான்றதுக்காக அரசியல்ல இறங்குனவர போய் பாவம் அவர ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்க நீங்க? அவர் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? அவர் படம் ஓடுறது உங்களுக்கு பிடிக்கலையா? ஜனநாயகன் படம் கர்நாடகால ஓடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? இப்ப அங்க தான் சார் வந்து நிக்குது. நீங்க இவ்ளோ மௌனமா இருந்தீங்க. இப்ப என்ன சொல்றாங்க, இந்த பக்கம் வந்து சீமான் அவர்களாகட்டும், இல்ல தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் ஆகட்டும், இவங்கலாம் என்ன சொல்றாங்கன்னா, ஆ நீங்க வந்து கனடால தக் லைஃப்ப ஓட விடல அப்டின்னா, கர்நாடக தயாரிப்பு நிறுவனம் தான் இந்த ஜனநாயகன் படத்த தயாரிக்குது. அதனால நாங்க தமிழ்நாட்ல ஜனநாயகன் படத்த ஓட விடமாட்டோம் அப்டின்னு சொல்லி அவங்க அருமையான கேம். போர்க்கொடி அருமையான கேம். தூக்கியிருக்காங்க. சூப்பர். இப்ப இனிமேலும் மௌனமா தான் இருப்பாரா அவரு? அவர் ஒண்ணுமே பேச மாட்டார். அந்த புரொடியூசர விட்டு பேச விடுவார். இப்ப ஜனநாயகன் படத்துக்கு ஆப்பு வச்சுட்டாங்கன்னு அர்த்தம். அது ஏற்கனவே ஓடாதும்மா. அது பாரு இத்து போன படம். அதாவது விஜய் வந்து இந்த கொஞ்சி பேசுறது, இந்த லவ் பண்றது, இந்த மாரி பேசுறது தான் பெண்கள் ரசிக்கிறாங்க, பசங்க ரசிக்கிறாங்க, பார்க்குறாங்க. திடீர்னு இவர் கொடிய தூக்கிட்டு வந்து இப்ப அது இதுன்னு டயலாக் பேசினா, "போயா லூஸ் ஆயிட்டான் தலைவன்" அப்படின்னு கடைசி படம்னு ஒரு சிம்பத்தி இருக்கு அதான் சார். கடைசி படம்னாலும் ஏன்னா அதோட கடைசி படம்னா எப்போ வேணாலும் டிவியில பார்க்கலாம், ரேடியோ கேட்கலாம், ஓடிடியில பார்க்கலாமே. கடைசி படம்னா 3 நாளைக்கு மட்டும் தான் அந்த படம் ஓடும்னு எதா இருந்தா, இல்ல அவர் 3 நாளைக்கு நடிப்பது கடைசி அப்படின்னு இருந்துட்டு சொல்லியிருக்காரு. போகுது. மெதுவா பார்த்துக்கலாம் இப்ப என்ன. அவர் கடைசி படத்த அடுத்த வருஷம் பார்த்தா ஏதாவது தப்பாயிற போதா? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. ஜனநாயகனுக்கு போங்கு தான். ஜனநாயகன் ஓடப் போறதில்ல. அது வெற்றி படம் கிடையாது. ஜனநாயகன் வந்து ஒரு ஒரு எப்படின்னா,
இந்த இதுக்கெல்லாம் அந்த இதென்னா வைகுண்ட ஏகாதசிக்கு ஒரு புளிக்குழம்பு வைப்பாங்க தெரியுமா? எல்லா காயும் போட்டு ஒரு குழம்பு வைப்பாங்க. அது மித்த நாள்லாம் வைக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு இதுதான் ஜனநாயகன். வைகுண்ட ஏகாதசி புளிக்குழம்பு தான் ஜனநாயகன். அது ஓடாது. அதுக்கும் பிரியாணிக்கு வித்தியாசம் இருக்குல்ல. பிரியாணிக்கு நெய் கீ ரைஸுக்கு ஃப்ரைட் ரைஸு, சிக்கன் ஃப்ரைட் ரைஸு. ஏன்னா இதுக்கும் இந்த புளிக்குழம்புக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அந்த புளிக்குழம்பு தான் ஜனநாயகன். அதனால் ஏற்கனவே அது போனி ஆகாது. ஏற்கனவே சீமான் போன்றவர்கள் ஏற்கனவே கடுப்பில் இருக்காங்க. ஜனநாயகனை காலி பண்ணி விட்டோன்னா பணநாயகன் காலி ஆயிடுவார் எலெக்ஷனில் அப்படின்னு. ஸோ கட்டாயம் கை வைப்பாங்க. தமிழ்நாட்டில் இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் 1 மாதத்துக்கு முன்னாடி தீர்ப்பு வந்துச்சு. இப்போ வந்து எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கில் குற்றவாளின்னு 28ஆம் தேதி அறிவிச்சாங்க. அன்னைக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவராக ஒரு அறிக்கையை ட்வீட் பண்ணியிருந்தாரு விஜய் அவர்கள். அதுலேயும் 2 பொய்கள் இருந்துச்சு. வந்து நீதிமன்றம் தானாக முன் வந்து அந்த வழக்கை எடுத்து விசாரிக்குது அப்படின்னு ஒரு விஷயம் இருந்துச்சு. அதே மாரி திமுக வந்து பல இடங்கள்ல மறைச்சிருக்காங்க. அந்த வழக்க வந்து மூடி மறைக்க பார்த்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எங்க அப்படிங்கிறது கண்டிப்பா நிரூபிக்கணும் ஒரு அரசியல் கட்சி தலைவராக. அது எதுலயுமே மென்ஷன் பண்ணல அப்படிங்கிறதுனால நம்ம சொல்றோம். குற்றவாளிக்கு தண்டனை குடுத்துருக்காங்க. 30 வருஷம் ஆயுள் தண்டனை அப்படிங்கும்போது கடுமையான தண்டனை. பெண்களாலேயே இந்த தண்டனை குடுக்கப்பட்டிருக்கு முழுக்க முழுக்க. ஒரு ட்வீட் கூட போடல அவரு. ட்விட்டர்லயே அரசியல் பண்றாருன்னு சொல்லிட்டு இருந்தோம். அந்த ட்விட்டர் அரசியல கூட இல்லை பண்ணல அவருக்கு அவரு. சாதகமாக வரல இல்லை அது. புரியுதா இப்போ வந்து இந்த இதில் வந்து இந்த அமைச்சர் கலந்து இவருக்கு பங்கு இருக்குது அவருக்கு பங்கு இருக்குன்னா முதல்ல போட்டிருப்பாங்க. இவங்களுக்கு வந்து அரசியல் தான். அவர்களுக்கு வந்து பெண்களை பற்றியோ இல்லை நடக்கக்கூடிய தவறுகளை கண்டிக்கிறது குறித்தோ அது குறித்து குரல் கொடுப்பதோ அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதெல்லாம் கிடையாது. அரசியல் தான். அவங்க பிடிக்காதவன் எவனாவது உள்ளே வந்துட்டான்னா அதை வச்சு இப்போ பயங்கரமாக பேசுவாங்க. இல்லைன்னா அப்படி நடக்கலைன்னா கூட அதை பில்டப் பண்ணி அவர் இருக்கலாம், இவர் வந்திருக்கலாம், இந்த அவர் போயிருக்கலாம்னு சொல்லிட்டு தான் பேசுவாங்க. ஆனால் உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் நடந்ததுன்னா அது இவர்களுக்கு நோக்கம் கிடையாது. இப்போ நீங்கள் கேட்ட 2 கேள்வி இருக்கா? ஒன்று கமலஹாசன்ற ஒரு மூத்த நடிகருக்கே நீ சப்போர்ட் பண்ணலையா? 2வது கமலஹாசனை விடுங்க, தமிழுக்கு நீ சப்போர்ட் பண்ணியா? பண்ணலையா? அதுக்கடுத்து கற்பழிப்பு இந்த வழக்கில் இந்த பாலியல் வழக்கில் 30 ஆண்டு தண்டனை கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் நீதித்துறையினால் நீ பாராட்டியிருக்கணும்ல. நீதிமன்றம் இவ்வளோ பாராட்டியிருக்காரு. எப்ப பாராட்டினார்னா, அந்த 28ஆம் தேதி பாராட்டினாரு. அது கூட என்னன்னா, நான் போயி அந்த தங்கைக்கு நீதி கிடைக்கணும்னு ஆளுநர சந்திச்சேன். ஆளுநர் எடுத்த நடவடிக்கையின் அடிப்படையில, ஆளும் கட்சியான அதாவது நிர்வாக திறனற்ற முதல்வரின் கீழ் உள்ள காவல்துறை னுடைய ஃபெயிலியரால நீதிமன்றமே தாமாக முன் வந்து இந்த வழக்கை அந்த எடுத்து காமெடி எனக்கு விசாரித்து ஒன்றும் தெரியாது. என்னன்னா அந்த கவர்னருக்கு சோறு தண்டனை குடுத்திருக்கு. அதனால நீதிமன்றத்திற்கு பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அந்த காமெடி ட்வீட் எனக்கு போட்டிருக்காரு. வந்து கவர்னருக்கு சோறு போடுறதே தமிழ்நாடு அரசுன்றது தெரியாதுல்ல. தட்டை பிடிங்கிட்டாங்கன்னா கவர்னருக்கு சோறு இன்னொன்னு போடுறது. தாமாக முன் வந்து இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளலையே சார் நீதிமன்றம். அதே அவர் அப்படி காமெடி சொல்லியிருக்காரு. பீஸ் மாதிரிங்களா? அரசியலும் தெரியாது, அறவேட்டுகள். இதில் அறவேக்காடுகளை வைத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதனால் ஒரு அறவேக்காடு அரசியல் இதெல்லாம் நீங்கள் டீப்பாலாம் ரொம்ப போகக்கூடாது. சரி படம் பார்த்தீங்களா? ரைட்டு படம் பிடிச்சிருந்துச்சா? அடுத்து அரசியலுக்கு வராரா? ஓட்டு போடாமல் விட்டீங்களா? அதோட தான் நிற்கணுமே தவிர நீங்கள் விஜயை வச்சுக்கிட்டு இதெல்லாம் சரி அரசியல் கடைசியா ஞானம் இதெல்லாம் கேட்டிங்கன்னா waste. அரசியலுக்கு வரும்போது, என்ன இந்த அளவுக்கு உயர்த்திய தமிழக மக்களுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தைய மென்ஷன் பண்ணியிருந்தாரு. உங்கள இந்த அளவுக்கு உயர்த்தியது, உங்கள படம் பார்க்க வச்சு உயர்த்தியது தமிழ் மக்கள். உங்கள வச்சு சொத்தை படம் பூரா எழுதி எடுத்தது கொடு, இல்ல எழுதி சார். கொடு, இல்ல எடுக்கிற சொத்துல பாதி சரி எழுதி அந்த கொடு. அளவுக்கு கூட வேணாம் சார். தமிழ் மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு அரசியலுக்கு வரீங்க. உங்கள இந்த அளவுக்கு திரும்ப திரும்ப படம் எடுத்து திரை தயாரிப்பாளர்கள், இயக்குனர்கள்லேருந்து எல்லாருமே திரைத்துறை, அந்த துறைய சேர்ந்த ஒரு மூத்த நடிகர். அவருக்கு ஒரு பிரச்சனை அங்கேயே குரல் குடுக்கலையே, நீங்க தமிழக மக்களுக்கு என்ன பண்ணுவீங்கன்ற ஒரு பயம் வருதுல்ல இந்த நேரத்துல. உங்களுக்கு தெரியுதுமா? அவருக்கு தெரியலையேம்மா. அவர் போனால் அவர் தாம்மா தெருவில் போகிறார். அவர் தெரியும் சம்பாதிக்க வந்தவர்கிட்ட போய் நீ வந்து வாயை லூஸ் ஆக்கி விட்டா கன்னடத்தில் வந்து படம் ஓடாமல் போயிடும், தூக்கி விட்டுருவாங்க டோட்டலாக. ஜனநாயகனில் ஒரு 15 கோடி அங்கிட்டு பிடிங்கிட்டு போயிடும். அந்த 15 கோடி இருந்தால் ஒரு 15 வருஷத்துக்கு பிள்ளைங்களுக்கு தோடு மோதிரம்லாம் வாங்கி கொடுக்கலாம். புரியுதா உங்களுக்கு? ஏமாற்றலாம், சின்ன பிள்ளைகளை ஏமாற்றலாம். அதை விட்டுட்டு நம்ம லூஸ் ஸ்டாக் விட்டுட்டு 15 கோடி போயிடுச்சுன்னா என்ன? 10 கோடி இருந்தால் சொல்லுங்கள். புரியுதா? வருஷத்துக்கு 50 லட்ச ரூபா செலவு பண்ணுவாப்புல. அது கொஞ்சம் வட்டி போட்டு போட்டு கூட்டினாலும் 10 வருஷத்துக்கு கர்நாடகாவில் ஜனநாயகனில் வர்ற பணத்தை வச்சு 10 வருஷத்துக்கு தோடு போடலாம். தோடு, நோட்டு புத்தகம், தயிர் சாதம், லெமன் சாதம், அளவு சாப்பாடெலாம் போட்டு விருந்து வைக்கிறேன்ற பேரில் ஒரு சாப்பாடு எவ்வளோம்மா? 200 வருமா? 300 வருமா அவர் போட்ட சாப்பாடு? 1000 × 300 எவ்வளோம்மா? 3 லட்சம்மா. இவ்வளோதாம்மா மொத்தம். 2 பிள்ளைங்களுக்கு தோடுமா எவ்வளோ? 10,000 10,000த்துக்கு. அப்புறம் நோட்டு புஸ்தகம் ஒரு மொத்தத்துக்கு சேர்த்திங்கனாலே ஒரு 15, அது இட வாடகை எல்லாம் சேர்த்து சாப்பாடெலாம் சேர்த்தா ஒரு 10-15 லட்ச ரூபா வரும். 10 வருஷத்துக்கு சேர்த்தா 1,50 கோடி தாம்மா வரும். ஜனநாயகனில் வாயை விட்டு கர்நாடகாவில் ஓடலைன்னா 10 கோடி லாஸ்மா.
அந்த 10 கோடி இருந்தால் இவர் ஒரு ஒரு 2 புது கார் வாங்கி இம்போர்ட்டட் காரும் வாங்கிட்டு 10 வருஷத்துக்கு இந்த பிள்ளைங்களுக்கு தோடு மூக்குத்திலாம் போட்டு விட்டுருவாரு. இதில் தூக்கி மண்ணை தூக்கி போடுறதுக்கு நீங்கள் பிளான் பண்ணுறீங்க. அந்த மாதிரி கெட்டதாக நினைக்காதீங்கம்மா. பாவம் நல்லா இருந்துட்டு போட்டோம். தமிழ்நாடு நாசமாக போகுது அவருக்கு ஓட்டு போட்டான்றதை தாண்டி அவருக்கு ஓட்டு போடாமல் அவர்னால நல்லா இருக்கட்டும்ன்ற. சரி, நல்லா இருக்கட்டும் சார். கடைசியா இன்னைக்கு 2ஆம் கட்டமாக அந்த 10th + 2ல முதல் இடங்கள் பிடிச்ச மாணவர்களுக்கு பரிசளிக்கிறாரு. அதாவது வெளியில வரலைனாலும் பரவால்ல. வெளியில வந்து ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிறீங்க. அந்த நிகழ்ச்சி மேடையில கூட நடக்கக்கூடிய சம்பவங்கள பத்தி எதுவுமே பேசாம நீங்கள் போறது திருப்பி திருப்பி அப்படிங்கிறது ஏதாவது வாயை கொடுத்து படத்தில் லாஸ் ஆகி தெருவுக்கு வரணும் விஜய்ன்றது தான் உங்களோட விருப்பமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இல்ல அதாவது நீங்க வெளியில பரவால்ல சார். இப்ப வந்து டெல்லியில மல்யுத்த வீராங்கனைகள்லாம் போராடுனாங்க. அப்ப நீங்க கட்சி ஆரம்பிக்கல. இல்ல அதுக்கு பிறகு ஆரம்பிச்சீங்க. அப்டின்னா கூட ஏன் அங்க வந்து அந்த வழக்குல இருந்து சைலன்ட்டா அந்த எம்பிய வந்து விடுவிச்சு வழக்கே முடிச்சுட்டாங்க. இப்ப இந்த நேரத்துல பொள்ளாச்சி பாலியல் வழக்கும் சரி, அண்ணாமலை அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கும் வந்து பேசுற நீங்க, ஏன் அந்த வழக்குக்கு பேசல அப்படிங்கிறது இருக்கு. பொள்ளாச்சி பாலியல் வழக்குல வந்து தாமதிக்கப்பட்ட நீதி, மறுக்கப்பட்ட நீதின்னு ட்வீட் போடுறீங்க. இதுல வந்து விரைவா நீதி குடுத்துருக்காங்கன்னு ஒரு பாராட்டலைனாலும் பரவால்ல. ஒரு வரி கூட பேசாம ஆட்சி அம்மா மோசமான அவரை யாருமே ஆட்சின்னு கணக்கில் எடுத்துக்கிறதே கிடையாதும்மா. அவர் வாழ்த்துறா என்ன வஞ்சா என்னம்மா. அவர் வந்து ஒரு விவரம் தெரியாத ஒரு ஆள். நம்ம அரசியல் தெரியாத ஒரு ஆள். அவரை போட்டு ஏன் இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறீங்க? அவர் பாட்டுக்கு வந்து நோட்டு புத்தகம் கொடுத்தாரா போனாரா, அடுத்த 6 மாதம் கழிச்சு வருவார். அவர் வெளியில் வந்து வண்டியில் ஏறினாலும் மரத்துலேருந்து குதிச்சு கையை காலை உடைக்க பார்க்குறீங்க, கழுத்தை நெரிக்க பார்க்குறீங்க. இந்த பக்கம் சைடில் பவுன்சரை போட்டாலும் சைடில் ஏறி பிடிச்சி இது பண்ணுறீங்க. அது அவங்க குடுத்த சீக்ரெட் இன்ஃபர்மேஷன்ல தானே சார் வராது. வருது இவ்வளோ தூரம் பிரச்சனை பண்ணி வெளியே வந்தாலும் பிரச்சனை பண்ணுறீங்க, வரலைனாலும் பிரச்சனை பண்ணுறீங்க, சாப்பாடு போட்டாலும் அளவு சாப்பாடான்றீங்க. புரியுதா உங்களுக்கு? சரி ஆதவ அர்ஜுனா ஒன்றும் இப்போ கூட்டம் முடிஞ்சேன்னு ஏதோ உளறிட்டு வராங்க, அதையும் வீடியோ எடுத்து போட்டு வைரல் பண்ணுறீங்க, கெடுத்து விட்டீங்க. சரி இப்படி வந்து எல்லாமே டார்கெட் பண்ணி விஜயை போட்டு அடிச்சிங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இல்ல ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய பேச்சால விஜய் ரொம்ப மன உளைச்சல் இருப்பதா கேள்விப்படுறேன். இனிமே அதிமுக வராது. இனி பாமகவை டார்கெட் பண்ணுங்கன்னு உத்தரவிட்டதா தகவல் வந்து. பாமக 2ஆ போன பாமக எப்படி வரும்? இப்போ முழு தர்பூசணியே விலை போகாது. புரியுதா? கிலோ 10 ரூபாய்க்கு தான் விற்கிறாங்க முழு தர்பூசணி. அது 2ஆ உடஞ்சி 3ஆ உடஞ்சி இப்போ வாங்கிட்டு போகிற தர்பூசணி கீழே விழுந்து சதுரிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அது எப்படி போய் சுரண்டியா திங்க முடியும்? அந்த மாதிரி தான் பாமகவோட நிலைமை இருக்குது. இனி அதையும் போட்டு நாசப்படுத்த வேண்டியது. நன்றி சார், நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். கண்டிப்பாக.